இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த போதகர், அந்த குடும்பம், அவனோட பிள்ளைகள், ஒரு சபை மக்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி இயேசுவே என்று கூப்பிடுவோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய பாதபீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் மேல் மனமிறங்கும் ஆண்டவரே. அரியான பிரயோஜனமான ஊழியக்காரர் நீர் கொடுக்கிற ஆண்டவரை காரியத்தை மட்டும் செய்து உங்களுடைய நாமத்தின் மட்டும் மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஒரு மனுஷனுடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரை. ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து நீர் பலப்படுத்தி உங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படிக்கு உங்களுடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரை கர்த்தர் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலும் கர்த்தர் இறங்கி அற்புதத்தை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். பலவீனங்களோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு, நெருக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உங்களுடைய வசனத்தினால், உங்களுடைய தழும்புகளினால், உங்களுடைய நாமத்தின் வல்லமையினால் அவர்களை விடுதலையாக்கி உங்களுடைய நாமத்தில் மகிமைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த சபைக்கு விரோதமாக, சபையின் ஊழியர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய நாம மகிமைக்கு விரோதமாக, தேவனுடைய செயல் வெளிப்படுவதற்கு தடையாக ஆண்டவரே இந்த இடத்தில் போராடுகிற எல்லா துறைத்தனங்களையும், வான மண்டலத்தின் பொல்லாதாவி சேனைகளையும், மனுஷ எதிர் வல்லமைகளையும், பிசாசு கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான தேவன்
முழுவதும் ஆளுகை செய்து நடத்தும். பரலோகத்து தூதர்கள் காவலாக இறங்கி நிற்கட்டும். உடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். உடைய ரத்தத்துக்குள் அடியை மறைத்துக் கொள்ளும். நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாவருக்கும் ஒரு தடவை கூட நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ഹല്ലേലൂയ. സന്തോഷமாக ഹല്ലേലൂയ. ഞാൻ പറയുന്നത് നമ്മുടെ മനസ്സിലാകുന്നുണ്ടോ? ഹല്ലേലൂയ. മനസ്സിലാകുന്നുണ്ടെങ്കിൽ ധൈര്യമായിട്ട് കൈ ഉയർത്തുക. അപ്പൊ എനിക്ക് മനസ്സിലാകും. ഞാനത് മലയാളത്തിൽ പറഞ്ഞു തരാം. ഇന്ന് രാത്രിയിൽ നിങ്ങളോട് പറയുവാൻ ദൈവസന്നിധിയിൽ ആഗ്രഹിക്കുമ്പോൾ ദൈവം തന്ന ഒരു കാര്യം നിങ്ങളോട് പറയുവാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. പ്രാർത്ഥനയെ കുറിച്ചുള്ള ചില കാര്യങ്ങൾ പറയുവാനാണ് ആഗ്രഹിക്കുന്നത്. ഞാൻ ഈ സഭയിൽ 2 വർഷമാണല്ലോ, 2 വർഷത്തിന് മുമ്പാണെന്ന് തോന്നുന്നു ഞാനിവിടെ എൻ്റെ മകളുടെ അഡ്മിഷൻ കാര്യവുമായി ബന്ധപ്പെട്ട് വന്നപ്പോൾ ഇവിടെ വന്നത്. പക്ഷേ അന്ന് ഇവിടെ വന്ന സമയം മുതൽ മനസ്സിൽ വന്നൊരു താല്പര്യമാണ്, എന്നാ ഈ സഭയുടെ അതിര് വിശാലപ്പെട്ടത് കാണണം. ഹലോ, இந்த சபையின் எல்லை விரிவாக்கப்பட்டு காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவருடைய இதயத்தில் கொடுத்த சில காரியங்களை உங்களுக்காக சொல்ல நான் விரும்புகிறேன். நாம் செபித்தால் நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு. நாம் செபித்தால் நமக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை முதல்ல நாம் வாசிப்போம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அல்லேலூயா. ஜபத்திலே தரித்திருங்கள். ஸ்தோத்திரத்தோடு அதில் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இந்த சபை இந்த இடத்துல ஆரம்பித்து எத்தனை வருடம் ஆகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பாஸ்டரிடத்தில் அதை குறித்து நான் கேட்கவும் இல்லை. ஆனால் நான் சொன்னது போல இந்த இடத்துல வரும்போது என்னுடைய இதயத்துக்குள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு வாஞ்சை, இதன் எல்லைகள் உருவாக்கப்பட்டு காண வேண்டும். நாங்கள் எந்த சபையில எங்களை ஆண்டவர் அனுப்பினாலும் அந்த சபைக்காக ஜெபிக்கும் போது தெரியவில்லை, அதை ஆல்ரெடி செட் பண்ணி வைத்தது போல வாய் திறந்து பேச தொடங்கும் போது, ஜெபிக்க தொடங்கும் போது, ஆண்டவரே இந்த சபையின் எல்லைகளை உருவாக்கும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆத்துமாக்களை தாரும், எந்த காரியத்தை குறித்து தான் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பது. அதனால் இந்த இரவுல ஜெபத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும். கொலோசியர் 4:2வது வசனம் நாம் வாசித்து கேட்டோம். ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். பாருங்கள், எந்த காரியத்தையும் நிறைவு செய்வது தேவனுடைய திட்டத்துக்குள் இருக்கிறது. நாம் செபிக்கிறோம், தேவனிடத்தில் கேட்கிறோம், வாஞ்சிக்கிறோம், பல காரியங்களை பல விதத்தில் நாம் பிரயாசப்பட்டு செய்கிறோம். இருந்தாலும் காரியங்களை வாய்க்க பண்ணுவது தேவனுடைய கிருபை. அவர் வாய்க்க பண்ண வேண்டுமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த லட்சியம், அந்த தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்து நாம் செபிக்க வேண்டும். நான் தேவனுடைய சமூகத்தில் அந்த காரியத்தை வைத்து ஜெபிக்கும் போது அது எப்படி நிறைவாக நல்ல முறையில் செய்து முடிக்க முடியும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுக்காம இருந்தா நம்ம எந்த காரியத்தை எப்படி செய்தாலும் அது தோல்வியாக வந்தடையும். முதல்ல அது ஜெய மாதிரி தோன்றினாலும் முடிவு ரொம்ப தோல்வியாக மாறிவிடுவதை அநேக இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இந்த நாட்கள் நாம் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு லட்சியம் இருக்கிறது. இங்கே முன்னே இருக்கிற இந்த பிள்ளைகளிடத்துல கேட்டாலும் அவர்கள் அந்த
லட்சியத்தை குறித்து சொல்வார்கள். படித்து நீங்கள் பெரிய ஆளாகும் போது என்ன ஆக வேண்டும் என்று பிள்ளைகளை பார்த்து கேட்டால் பிள்ளைகள் சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், நான் பெரிய IAS ஆபீசர் ஆகணும், IPS ஆபீசர் ஆகணும், பைலட் ஆகணும், டாக்டர் ஆகணும், இப்படி பல விதத்தில் பல காரியங்களை சொல்லிக் கொள்வார்கள். சொன்னதினால அவர்கள் அந்த பதவிக்கு வரமாட்டார்கள். ஆனால் அந்த பதவிக்கு அவர்களுக்கு வர வேண்டுமானால் பல கட்டங்கள் அவர்கள் கடந்து செல்ல வேண்டியது உண்டு. ஒன்று, அவர்களுக்கு அதற்கேற்ற படிப்பு, அதற்கு ஏற்ற அறிவு, அதற்குள்ள கல்வி அறிவு அவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அதற்கு ஏற்ற வயதும் அவர்களுக்கு வர வேண்டும். அப்பொழுது தான் அந்த அவர்கள் விரும்புகிற அந்த ஸ்தானத்திலே பதவியிலே வரும்போது அந்த காரியத்தை அவர்களுக்கு நேர்த்தியாக செய்ய முடியும். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் நாம் கேட்டோம், அந்த ஊழியக்காரர் அருமையாக அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். நான் செபிக்கிற எல்லா காரியத்துக்கும் அந்தந்த நேரங்கள் ஆண்டவர் சில நேரங்கள் என்ன செய்ய மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். என்ன செய்ய மாட்டார்? பதில் கொடுக்க மாட்டார். ஏன் பதில் கொடுக்க மாட்டார்? நாம் கேட்கிற செபிக்கிற விஷயத்துக்கு அவருக்கு தெரியும், இதற்கு நான் எப்ப பதில் கொடுக்கணும், எப்ப பதில் கொடுக்க கூடாது. அவருடைய விருப்பத்தின்படி நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அந்த காரியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு செய்வார். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. நான் ஒரு பிரசங்கத்தில் கேட்ட ஒரு கதை. அது கதையா உண்மையா தெரியாது, ஆனால் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஒரு தடவை ஒரு விவசாயி ஆகிய மனுஷன் ஆண்டவரோட ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தார். அவர் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தார், ஆண்டவரே, நான் விவசாயம் செய்வதை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் என் களஞ்சியத்தின் எல்லைகளை நான் உருவாக்க வேண்டும். அதற்கு எனக்கு நீர் ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கேட்டா, நான் என்ன வரம் உனக்கு கொடுக்கணும்? அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரே, இதுவரையும் நான் விவசாயம் செய்யும் போது அப்படின்னு சொன்னா நெல் விதைகள் நான் போடும் போது சில நேரம் நீங்க மழை அனுப்புகிறேன், சில நேரம் காற்று அடிக்கிறேன், சில நேரம் வெயில் அடிக்கிறது, இப்படி பல விதத்தில் காரியங்கள் உமக்கு பிரியமான விதத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா ஒரு 60 மேனி தான் எனக்கு அதுல நன்மை கிடைக்கிறது. ஒரு 100 மேனி நன்மை வேணும். அதற்கு நான் நினைக்கிற நேரம் மழை பெய்யணும். நான் நினைக்கிற நேரம் சொல்லுங்களே, மழை வேணும். நான் நினைக்கிற நேரம் காற்று வீசணும். நான் எப்ப சொல்லணும் அப்போ காற்று வீசணும். நான் எப்ப சொல்லணும் அப்போ வெயில் அடிக்கணும். இயற்கை கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரத்தை இந்த மனுஷன் கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், அது ரொம்ப பிரயாசமான காரியம், உன்னால 100 மேனி அப்படி விளைவெடுக்க முடியாது. ஆண்டவரே, நீர் கொடுத்து பாரு, நான் 100 மேனி விளைவை காட்டித்தாரேன். சரி, ஆண்டவரும் அந்த வரத்தை கொடுத்து விட்டார். அவர் விவசாயம் செய்ய தொடங்கி விட்டார். நெல் விதை போட்டார். அவர் மழை வர வேண்டும் என்று சொல்லும் போது மழை வருகிறது. அவர் காற்று வீச வேண்டும் என்று சொல்லும் போது காற்று வீசுகிறது. அவர் வெயில் அடிக்கட்டும் என்று சொல்லும் போது வெயில் அடிக்கிறது. எப்படி எப்பப்போ அவர் என்னென்ன சொல்கிறாரோ அந்தந்த காரியங்கள் நடந்தது. பாருங்கள், 6 மாதத்தில் விளைவு கொடுக்க வேண்டிய நெல் செடி என்ன செய்தது தெரியுமா? 3 மாதத்திலே ஓஹோ என்று வளர்ந்து விட்டது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் 6 மாசத்துல எனக்கு நன்மை கொடுக்கிறார். இப்போ அந்த வர எனக்கு கிடைத்ததுனால 3 மாதத்துக்குள் நெல் என்ன செய்தது, செடி என்ன செய்தது, வளர்ந்து அது கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஆனால் அவர் சொன்னது போல காரியங்கள் எல்லாம் நடந்தது. அறுவடைக்காக வயல் நிலம் ஆயத்தமானது. அவன் அறுவடை செய்தான். கொண்டு வந்து என்ன செய்தான், இந்த நெல் செடிகளை அறுவடை செய்து கொண்டு வந்து அது என்ன சொல்லுவாங்க மாஸ்டர், களத்துல போர் அடித்து அந்த நெல்லை அப்படியே சேர்த்து அவன் என்ன செய்தான், அதை சேர்த்து 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 வைத்து எங்க ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா, இப்படி மாறி அந்த நெல்லை வீசுவாங்க. வீசுற டைம்ல 2 பக்கத்துல 2 பேர் நின்று இப்படி வீசுவாங்க. அப்போ பதில் ஒரு பக்கத்துல போகும், அந்த மணி உள்ள நெல்லு ஒரு இடத்துல கிடக்கும்.
அப்போ இவன் இப்படி வீச வீச எல்லாம் பறந்து போயிட்டே இருக்கு, எல்லாம் பறந்து போயிட்டே இருக்கு. கடைசி பார்த்தா 5 ஏக்கர் இடம் நிலத்துல போட்ட விதைக்கு ஒரு மூட்டை நெல்லு கூட அவனுக்கு கிடைக்கல. எத்தனை கூட கிடைக்கல? ஒரு மூட்டை நெல்லு கூட கிடைக்கல. இவன் என்ன சொன்னான்? ஆண்டவர்கிட்ட சவால் விட்டான். நீர் எனக்கு இந்த வரத்தை கொடுத்து பாரும், 100 மேனி அறுவடை நான் காட்டி கொடுக்கிறேன் என்று கேட்டான். அன்பானவர்களே, அவன் கோபப்பட்டு ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். ஆண்டவரை ஏன் இப்படி நடந்து விட்டது? அப்போ ஆண்டவர் சிரித்துக் கொண்டே பேசினாராம். என்ன பேசினா? தம்பி, உனக்கு இந்த நெல் செடிக்கு என்னென்ன எப்பப்ப தேவை இருக்குன்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நன்றாக தெரியும். ஏன்? அதை படைத்ததே நான் தான். அதற்கு எங்க எப்போ எது வேணும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை நான் அறிந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அதற்கு ஏற்ற பலனும் அது கொடுக்கிறது. ஆனால் அதை தெரியாத நீ அதை கையாண்ட போது உனக்கு பலன் கிடைக்காமல் போய்விட்டது. அல்லேலூயா. அப்போ சபை என்று சொல்வது தேவனுடையது, பாஸ்டர்ஸ் ஆகிய எங்களுடையது அல்ல. சபை தேவனுடையது. அந்த தேவனே சொல்லுகிறார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அதை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. சபை தேவனுடையது. பாருங்க, அவர் எப்படி இந்த சபையை சம்பாதித்தார்? தன்னுடைய சொந்த ஜீவனை விலைக்கிரயமாக கொடுத்து, அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி, அவர் ஜீவனை நமக்காக சிலுவையில் கொடுத்து இந்த சபையை சம்பாதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த சபைக்கு என்னென்ன எப்பப்ப தேவை இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த சபையை ஸ்தாபித்தது ஆண்டவர், இந்த நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தான். அவருடைய பாதத்துல நாம் வந்து அமர்ந்து ஜபத்தில் தரித்திருந்து ஊழியக்காரர்களாகி நாங்கள் கேட்கிற ஆண்டவரே, எங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று கருதி இந்த மந்தை எங்கள் கையில கொடுத்திருக்கிறீர். இதற்கு என்ன உணவை நாங்கள் கொடுக்கணும், எந்த விதத்தில் உள்ள தண்ணி கொடுக்கணும், எப்படி இதை பராமரித்து நடத்த வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லும் ஆண்டவரே என்று அவரிடத்தில் கேட்டா அவர் நமக்கு அதை சொல்லிக் கொடுப்பார். அந்த உணவு வகைகளை கொடுப்பார், அந்த தண்ணீரை கொடுப்பார். என்னென்ன தேவை இருக்கிறதோ அவைகள் எல்லாம் அவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த சபை யாருடையது? ஆண்டவருடையது. அந்த பக்கம் இருக்கிற ஏஜி சபையும் யாருடையது? ஆண்டவருடையது. அந்த பக்கம் இருக்கிற ஐபிசி சபை யாருடையது? ஆண்டவருடையது. அவர் பேர்ல இது ஏஜி சபை, இது பிஎம்ஜி சபை, இது ஐபிசி சபை அப்படி ஒன்றும் கிடையாது. அவருடைய சபை என்று சொல்வது ஒரே ஒரு சபை தான். ஆனால் கூடி ஆராதிப்பதற்கு, ஒரு ஒழுங்கு வருவதற்கு, மக்கள் சீர்குலைந்து போகாம அவர்கள் சீர்படுத்தப்பட்டவர்களாக நடத்தப்படும்படிக்கு இப்படி உள்ள கூட்டங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஜெபத்துல நம்ம என்ன செய்யணும்? தரித்திருக்கணும். எங்க இருக்கணும்? அவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கணும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கணும். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது அந்த சத்தத்துக்கு நாம் இடம் கொடுத்து அதன்படி நாம் செயல்படும் போது இந்த மந்தை எல்லை உருவாக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதற்கு நாம் செபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ഞാൻ പറയുന്നത് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ടോ? ഉണ്ട്. ഹല്ലേലൂയ. ഇങ്ങനെ நம்ம வாசிக்கிற தமிழ் யாராவது இருக்கீங்களா பைபிள்ல? வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய
பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. பாருங்கள், முதல்ல சொன்னோம் ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும். ஏன்? நம்மை நம்பி ஆண்டவர் நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற சபை, விசுவாசிகள், குடும்பங்களை பிடித்து கொண்டு போகும்படிக்கு, அவர்களை இந்த உலகத்தில் இருந்து தேவனுடைய அன்பில் இருந்து விலக்கி போடும்படிக்கு, அவர்களை விழுங்கி போடும்படிக்கு எதிராளியாகிய சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் என்பதை போல் என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். எங்கடா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எங்கடா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவன் சுற்றி திரிகிறான். அதற்கு ஒரு முகாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு கிடையாது. முகாந்தரம் இருந்தா தான் சத்துரு நம்மை தொடுவானா? சொல்லுங்க. பின்ன நாம நிறைய பேர் கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணலையே, ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குது, யாருக்கு எந்த துரோகம் பண்ணலையே, ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு? கேட்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, கேட்கிறோமா இல்லையா? ஐயா, சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையை கவ்விக் கொள்வதற்கு எந்த முகாந்திரம் வேண்டாம். ஆனா நம்ம விழித்திருந்தா அவனுக்கு நம்மளை எதுவும் செய்ய முடியாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தால் அவனுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனா சில நேரங்கள் நம்ம தெளிந்த புத்தி இல்லாத நபர்களை போல ஆகிவிடுவோம். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் என்ன செய்கிறான்? விசுவாசிகளின் கண்களை குருடாக்கி வைக்கிறான். ஏன்? சத்தியத்தை நீங்கள் அறிந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு. புரியுதா? அவன் குருடாக்குவதற்கு நம்ம கண்களை என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அவன் எப்படி குருடாக்குவான்? ஏழை தோட்டத்துக்குள்ள அவன் வந்தான். ஏவாளின் கண்களை குருடாக்குறான். எப்படி? ஏவாளிடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான்? உங்களிடத்துல உண்மையாக கர்த்தர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? அந்த அம்மா என்ன செய்தாங்க? ஆமா சாமி, சொல்லி இருக்கிறார். என்ன? தோட்டத்தில் எல்லா வருஷத்தின் கனியை உங்களுக்கு என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனா நன்மை தீமைகளை குறித்து அறிவு கொடுக்கிற விஷயத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. புசிக்கிற நாள்ல நீங்க சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா, சாத்தான் என்ன சொல்லுகிறான்? சர்ப்பம் என்ன சொல்லுகிறது? நீங்க சாகவே சாக மாட்டீங்க. ஆண்டவர் என்ன சொன்னா, இதை புசிக்கிற நாள் நீ என்ன செய்வார்? சாகவே சாவாய். ஆனா சாத்தான் என்ன சொல்லுகிறான்? சொல்லுங்க, புரியுதா? இதுல எதை நீங்க நம்புவீங்க? உங்க பாஸ்டர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, மக்களே நீங்க இப்படி இருந்தா தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை விட்டு எல்லை விட்டு நீங்க போனீங்கன்னா நிச்சயமா சத்துருவானவன் உங்களை என்ன செய்வான்? ஏமாற்றி விடுவான். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வசனத்தின்படி நடக்கணும். நீங்க வெளியே போனோன்னு இனி ஒருவன் வருகிறான், சொல்லுகிறான். இனிப்போ அவர் சொல்லுகிறது போல நமக்கு நடக்க முடியுமா? உலகத்துல நம்ம 4 பேர் முன்னாடி காரியங்கள் எல்லாம் செய்து நல்லா இருக்கணும்னா இப்படி அது இருந்தா தான் முடியும். நாம உடனே என்ன செய்வோம்? ஆமா சாமி போடுவோமா இல்லையா? சொல்லுங்க. அந்த சபைக்கு போறவங்க இப்படி இருக்கிறாங்களே, இந்த சபைக்கு போறவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, அவங்களுக்கு எல்லாம் வசதி இருக்கு, என்ன குறை? கேட்கிறோம்ல? இப்படி கேட்கும் போதே புரிஞ்சு கொள்ளணும். அவன் பக்கத்துல இருந்து என்ன செய்கிறான்? ஸ்க்ரூ பண்ணி விடுறான். ஹலோ, சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசுவிடத்துல வந்து அவர் சொன்னார் பாருங்க, எப்படி சொன்னா, ஆண்டவரே உமக்கு அப்படி நடக்க கூடாது. உமக்கு அப்படி என்ன யார் சொன்னா? நீங்க தப்பு தான் சொன்னீங்க. சாத்தான் சொன்னா. யார் சொன்னா? ப்ரூஃப் பண்ணணும். நீங்க சொன்னா நான் சொல்றத ப்ரூஃப் பண்ணுவேன். யார் சொன்னா?
இயேசு சொல்லுகிறார், சிலுவையில் அடிக்கப்பட போகிற கஷ்டத்தை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் உமக்கு அப்படி நடக்க கூடாதுன்னு யார் சொன்னா? நீங்க சொல்லுங்க, யார் சொன்னா? பேதுரு சொல்லவே இல்லை. பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, அப்படிதான் சொன்னார். பேதுருவை போடாதீங்க அப்படியே சொன்னாரு. பேதுரு சொல்லி இருந்தா பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லி இருப்பா, பேதுருவை வெளியே போ சொல்வாரா இல்லையா? சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற அப்பாலே போ சாத்தானே. சாத்தான் போனா, பேதுரு போனாரா? சொல்லுங்க. யார துரத்தினாரோ அவன் போனான். ஆனா பேதுரு அங்க போகல. போனானா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. பேதுரு போகலப்பா, பேதுரு சொல்லல. பேதுருவின் பலவீனத்தை அவன் சூஸ் பண்ணான். யாரு? சாத்தான் சூஸ் பண்ணான். பாம்பின் பலவீனத்தை யார் சூஸ் பண்ணா? சாத்தான் சூஸ் பண்ணான். நீங்க வாசித்து பாருங்க. அவனுக்கு செயல்படுவதற்கு ஏதாவது ஒரு உருவம் தேவை. ஒரு மனுஷனா, மிருகமா, பறவையா, என்ன மரமா, எது கிடைத்தாலும் அதை அவன் பயன்படுத்துவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவன் வந்து சொல்லுகிற, நீ சாகவே சாக மாட்டாய். அந்த இடத்துல நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்திருந்தால் பாட்டி ஏமாந்திருப்பாங்களா? ஐயோ, இங்க இருக்கீங்களா பிள்ளைகள்? ஹலோ குட்டி பாப்பா, இங்க இருக்கீங்களா? சரி. அப்போ அங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்திருந்தா நிச்சயமாக அவங்க ஏமாந்திருக்க மாட்டாங்க. சாத்தானுடைய வார்த்தை கேட்டிருக்க மாட்டாங்க. ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். சபையும் சரி, விசுவாசிகளும் சரி, ஒவ்வொரு விசுவாசிகளும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். போதகர் ஒரு காரியத்தை போதித்து ஜெபிக்கும் போது அது எங்களுக்காக வசனத்தின்படி நம்ம இப்படி வாழ்ந்தால்தான் நன்மை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம்ம தேவனுடைய பாதத்தில் இருப்பதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். முதல்ல என்ன வாசித்தோம்? ஜெபத்தில் தரித்திருக்கணும். எங்க? ஆண்டவருடைய பாதத்தில். சத்துருவான சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி அவன் அலைந்து திரிகிறான். அவனுடைய வலைக்குள் அகப்படாமல் இருப்பதற்கு நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க, அடுத்த வசனங்களை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை கூட வாசிங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஜெபிக்கும். எப்படி ஜெபிக்கணுமா? அசல் தமிழ்ல வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆவது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அசுத்த உதடுள்ள மனுஷர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எசையா அதுதான் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுகிறார். நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்தார்? யாகபீடத்தில் இருந்து அக்கினியை எடுத்து அவருடைய நாவில் வைத்து அவருடைய நாவை சுத்தப்படுத்தினார். நம்முடைய நாவினால் ஜெபிக்கும் போது நம்முடைய நாவு பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படணும். அசுத்த உதடினால் நீ நல்லவர் 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 என்று சொல்லி அந்த பக்கம் போக கேட்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்க வாயால இயேசு நல்லவர் எப்படி சொன்னாய் சொல்லுவாங்களா இல்லையா? ஹலோ, வாயில வருகிறதெல்லாம் பேசி 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 அப்படியே போய் ஆண்டவரே அப்பா சோத்திரம். அது சோத்திரம் இல்ல, சூத்திரம். புரியுதா? நம்ம நாவை பைபிள் சொல்கிறது, மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம என்ன பேசுகிறோமோ அது நடக்குமா?
அதனால் நம்ம நாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உதடினால், இந்த நாவினால் ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய நாமம் முதல்ல பரிசுத்தமாக வேண்டும். ஜெபத்துக்கு பதில் வர வேண்டுமானால் நம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் அவன் இவ்விதத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படணும். உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்கு தடையான ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானால், சாத்தான் அதிகாரம் சொல்லக்கூடிய, அவன் செயல்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை என் வாழ்க்கையில் எடுத்து போட்டு என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் இயேசு நல்லவர் என்று சொல்லும் போது உண்மையாக அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். உலகம் எங்கும் அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்முடைய நாவை பரிசுத்தப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆனால் சத்துருவான சாத்தானுக்கு அந்த இடத்துல நிற்க முடியாது. முடியுமா? முடியுமா? எங்க சபையில பாஸ்டர், என்னுடைய பாஸ்டர் ஒரு தடவை ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஸ்திரீ, ஒரு சகோதரி அப்படியே அதெல்லாம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஊழியத்துல வந்த ஆரம்பத்துல அப்போ எங்களுக்கு இதை பற்றி ஒரு தைரியம் வரல, தெரியுது ஆனா சொல்ல தைரியம் வரல, ஆரம்ப நாட்கள் ஆனதுனால. ஆனா பாஸ்டர் வந்துட்டு என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே இந்த அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா சபையில் அங்கேயும் இங்கே ஓடி புருஷனை போட்டு அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி அப்படியெல்லாம் வேலை காட்டிட்டு இருக்கப்போ அவர் கோப்பட்டு இங்க வந்ததில்லை. அப்படியே வந்தது. முழங்கால் படி போட்டாச்சு. அவர் ஜெபம் பண்ணிட்டு நான் வருகிறது வரை இப்படி நில்லுன்னு சொல்லிட்டு போயாச்சு. நான் வருகிறது வரை இப்படி நில்லுன்னு சொல்லிட்டு போயாச்சு. சாயங்காலம் ஒரு இது மாதிரி ஒரு டைம் 7:30 8 மணி அந்த டைம் அவர் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாரு. அவரை மறந்துட்டாரு. நாங்க சபைக்குள்ள இருக்கிறோம், நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா கொஞ்ச நேரம் முடிஞ்சு நாங்க போய் படுத்துட்டோம். காலையில 7 மணிக்கு அவர் பிரேயர் எல்லாம் முடிச்சு அவரை ரெடியாக அடுத்த மீட்டிங் போறதுக்கு சபையில உள்ள வந்தா இது அப்படிதான் நிக்கி, முழங்கால தான் நிக்கி. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வந்துச்சு. கேட்டாங்க பக்கத்துல புருஷன் கேட்கிறாங்க, நீங்க சொல்லிட்டு போனீங்க இதுவரை கீழே உட்காரல, நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் கீழே உட்காரவே இல்லை. ஊழியக்கான வாயின் வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் நம்முடைய நாமம் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டுப்படுத்தி கொண்டா தான் நம்மை கொண்டு ஆண்டவர் சிலதை செய்வார். நம்ம ஏதோ நீங்க தப்பா எடுக்கக்கூடாது. எங்க ஊர்ல நாங்க பாக்குறோம் என்ன தெரியுமா, இன்றைக்கு ஊழியத்தில் வருகிறவங்களுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும், பாஸ்டர், ஒரு கிட்டார் வேணும், இல்ல ஒரு கீபோர்டு வேணும். அவங்க மேல ஏறணும்னு அவங்க சொல்றதுதான் ஊழியம் இல்லப்பா. அனுபவம் உள்ள ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும். இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சில ஊழியக்காரங்க ஜனத்துக்கு அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா அவங்க கொடுத்த விளக்கரையை நிசாரம்னு சொல்ல முடியாது. அவ்வளவு விளக்கரையத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால் நான் இது இடையில வார்த்தை வந்ததுனால நான் சொல்லிவிட்டேன். நம்ம கொஞ்சம் தியாகம் அதற்கு நாம் செலவு செய்தால்தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. ஸ்ரீலங்காவில் இருந்து ராஜேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர், நான் ஊழியத்துக்கு வருகிற ஆரம்ப காலத்துல அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஜெபம் பண்ணி அறையில இருந்து வெளியே வரும்போது அவர் கன்வென்ஷன் நடக்கிறது ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவர் பிரயாணம் செய்து வர வீட்டுல இருந்து அவர் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து கார்ல ஏறும்போது இங்க கிரவுண்ட்ல வந்து கிடக்கிற பிசாசு பிடிச்ச அத்தனை பொத்து கீழே விழுது. எங்க கண்ணால நாங்க பார்க்க அவர் கிருபை செய்திருக்கிறார். புரியுதா? இங்க வந்து விழுந்துடும். ஆனா அவர் ஸ்டேஜ்ல வந்தா ஒண்ணு கூட நிமிர்ந்து நிக்காது, எல்லாம் விழுந்துடும். புரியுதா? ஆனா அவர் என்ன விளக்கறை கொடுத்தார் தெரியுமா? அவர் இந்த மீட்டிங்க்கு எத்தனையோ மாசங்கள்
ஒரு நேரம் தான் சாப்பிடுவார். எவ்வளவு நேரம் தான் சாப்பிடுவாரு? ஒரு நேரம் தான் சாப்பிடுவார். சிக்கம் வச்சு சாப்பிட மாட்டார், மட்டம் வச்சு சாப்பிட மாட்டார். கொஞ்சம் இந்த பவுல் அளவுக்கு, இந்த கை அளவுக்கு வெஜிடபிள் பொருட்களை வைத்து தான் அவர் சாப்பிடுவார். அல்லேலூயா. ஆனா அவர் இன்னைக்கு உலகத்துல இல்ல. அவர் செய்த ஊழியம் இன்னைக்கு ஒவ்வொன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவரோட மனைவி, அவரோட பிள்ளைகள், அங்க இருக்கிற உடன் ஊழியக்காரர்கள் சேர்ந்த அந்த ஊழியத்தை இன்னைக்கு கெட்டி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். ஆனால் அவர் செய்த ஊழியத்தினால விடுதலை பெற்ற ஏராளம் பேர் இன்னைக்கு நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு பிள்ளை பிறவியிலே நடக்க மாட்டான். ஆனா அந்த நடக்க முன்னாடி உள்ள அனுபவம் எனக்கு தெரியாது. பிறவியிலே நடக்க மாட்டான். நாங்க அந்த வீட்டுல செவத்து போயிருக்கிறோம், அப்படிதான் எனக்கு தெரியும். ஆனா நடக்காம இருந்த அந்த பெண்பிள்ளை இவட ஊழியத்துல அவள் எழுப்பி நடக்க தொடங்கினான். இப்படி கால் ரெண்டு இப்படி மடித்து போட்டுதான் இருக்கு. ஆனா நிபராது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகளுக்கு தாயா ஓடி நடந்து அவர் நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதுக்கு பின்ன இருக்கிற அந்த தியாகம் நாம் மறந்து போக கூடாது. அப்போ ஜெபத்தில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் தரித்து இருக்கணும். அவன் சத்துருவானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியும் போது அவன் விழுங்கி கொண்டு போகாம இருப்பதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:41 நீங்க வாசித்து பாருங்க. 26:41. பரீட்சைகளை அகப்படாம இருக்க நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். சோதனைக்குள் அகப்படாம இருக்க விழித்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. சோதனைக்குள் நம்ம அகப்படாம இருக்கணும்னா ஜெபிக்கணும். ஜெபிக்கலன்னா சோதனைக்குள்ள விழுந்துருக்கும். இன்னைக்கு உலகம் அதுதான். நீங்க மொபைல் எடுத்து பாருங்க, லேப்டாப் திறந்து பாருங்க, Facebook, YouTube, WhatsApp, எந்த காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் ஆபாசமான படங்கள், வீடியோஸ் தான் அதிகம். ஒண்ணுக்கு காசு கொடுக்கட்டா, ஆபாசமான படங்கள். யாரையும் எந்த இடத்திலையும் ஒரு பலவீனங்களை வைத்து விழுங்கி போடலாம் என்று சொல்லி சத்துருவானவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த இடத்துல நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்காம இருந்தா சோதனைக்குள் அகப்பட்டு போகும். யோபின் வாழ்க்கை குறித்து நம்ம படிக்கும் போது, யோபை குறித்து படிக்கும் போது பாருங்க, அதுல 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிங்க. அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. என்னோட ஒரு கேள்வி, தேவபுத்திரர்கள் தேவனுடைய சமூகத்தில் சென்று நிற்கும் போது சாத்தானுக்கு நினைக்க அனுமதி உண்டா? சொல்லுங்க, உண்டா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, உண்டா இல்லையா? உண்டு. அப்படியா? யார் அதிகாரம் கொடுத்தது? சொல்லுங்க, யார் அதிகாரம் கொடுத்தது? சரி, நான் அங்க போகல, அது ஒரு பெரிய விஷயம். அங்க போனா இங்க வர முடியாது. ஆனா தேவபுத்திரர்கள் நிக்கிற இடத்துல சாத்தான் நிக்கிறான். தேவபுத்திரர்கள் நிக்கிற இடத்துல யார் நிக்கிறான்? சாத்தான் நிக்கிறான். அவன் நின்னுட்டு என்ன கேட்கிறான்? வாசிங்க. அப்ப நம்ம முதல்ல பேதுரு 1
பேதுரு 5:8 என்ன வாசித்தோம்? யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் என்ன செய்கிறான்? சுற்றி திரிகிறான். புரியுதா? இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, டேய் எங்க இருந்தடா நீ வாரேன்னு. அப்ப சாத்தான் என்ன சொல்லுகிறான்? நான் பூமியில உலாவி, பூமி எங்கும் உலாவி, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன். அதே புரியுதா உங்களுக்கு? அவன் ஆண்டவர் கேட்கிறதுக்கு பதில் சொல்லுகிறான். பேதுரு அதை எடுத்து சொல்லுகிறான். எப்படி? அவன் இப்படி சுற்றி திரிகிறான், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி. புரியுதா? அது இன்னால ஃபோக்கஸ் பண்ணி சொல்லல. யாரை கிடைத்தாலும் அவன் விழுங்குவான். ஹலோ, யாரை கிடைத்தாலும் என்ன செய்வான்? விழுங்குவான். அடுத்தது பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிகிறேன் என்றார். அடுத்தது வாசிக்கல. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய்? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அடுத்த வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? பாருங்க, அவன் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வரும்போது அவன் ஒரு குறிக்கோளோடு கூட தான் வருகிறான். யார் மேல கண்ணை வைத்து வருகிறான்? சொல்லுங்க, யார் மேல? தேவனுடைய பிள்ளைகள் மேல். தேவனுடைய மனுஷனாகி யோபின் மேல் என்ன செய்தான்? கவனம் வைத்து உத்தமனும் சன்மார்க்கனும். ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். அவன் யாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடக்கிற மனுஷன். அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். நம்மளை குறித்து சொல்லுவாரா? சொல்லுங்கம்மா, சொல்லுவாரா? ஆண்டவர் நம்மை பற்றி சாட்சி சொல்லுவாரா? சொல்லுவாரா? நீங்க யோசித்து பாருங்க. சொல்லுவாரா? ஐயோ, நீங்க என்ன, நான் சர்டிபிகேட் எல்லாம் தர போறதில்ல. ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார், என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவன் நம்மை பற்றி சாட்சி சொல்லுவாரா? யோசித்து பாருங்க. ஆனா யோபை பற்றி ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். சாத்த வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாவாகவோ தேவனுக்கு பயந்து நடக்கிறான். ஆமா, இங்க பாருங்க, பயபக்தியா நடக்கும். சிலவங்க ஏற்பாங்க, இவன் யார் சும்மாவா பக்தியோடு நடக்கிறான்? ஆண்டவர் அவனே அவன் பொழுதை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? வேலை அடைத்து காத்திருக்கிறார். அதனால பயபக்தியா இருக்கிறான். ஆண்டவரை நீர் கையை நீட்டி தொட்டு பாரு, அந்த வேலையோடு எடுத்து பாரு. அவன் முகத்தை பார்த்து என்ன செய்வான்? தூசித்து பேசுவதை நான் காட்டி கொடுக்கிறேன் சொன்னாரா இல்லையா? சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னா? வாசிங்க 11வது வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவன் உண்டானவர்கள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷி காணோம் பாரும் என்றான். 12வது வசனம். அடுத்த வசனம். இப்போ கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. இதோ அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில இருக்கிறது. அவனை மாத்திரம் கையை நீட்டாதே, அவன் மேல மட்டும் நீ கையை நீட்டக்கூடாது என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு போனான். அடுத்து பாருங்க, இந்த அனுமதி அவன் ஒரு குறிக்கோளோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் வருகிறான். அந்த அனுமதி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு அப்படியே அந்த இடத்துக்கு சென்று யோபுக்குள்ள அத்தனை காரியங்களை அழித்து போடுகிறான். புரியுதா? அப்ப சாத்தான் குறிக்கோளோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் போய் நமக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, விசுவாசிகளுக்கு விரோதமாக அவன் வாதாடி அந்த இடத்துல ஜெயத்தை பெற்றுக்கொண்டு போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வந்து கேட்டாலும் நாம் பதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விடுத்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும்
இல்லையா? அப்ப நம்ம தூங்கினா எதிரி களை விதைப்பான். ஜபத்தை மறந்த நம்ம அவன் என்ன செய்வான்? ஜெயத்தை எடுப்பான். அப்ப யோபு தூங்கி இருப்பாரோ? கேள்வி என்ன? யோபு தூங்கி இருப்பாரோ? இல்லப்பா. விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, யோபு பயந்தது அவனுக்கு நடந்தது. யோபு பயந்தது அவனுக்கு நடந்தது. சில ஆட்கள் நடந்து போகும்போ பாம்பு கடிக்குமோ, திருடன் வருமானோ, யோபு பயந்தது அவனுக்கு நடந்தது. இப்படி உள்ள கனவு எண்ணம் சிந்தை உங்களுக்குள்ள வரும்போ நீங்க அப்படியே தூக்கி தோல்ல போட்டு ஜாதிக்காக பாடக்கூடாது. அப்பாலே போ சத்தானே சொல்லணும். சொன்ன பிடிப்பான், சொல்லல பிடிப்பான், சொன்னா அப்படியே ஓடிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அடுத்து நான் அந்த காரியத்தை சொல்லத்தான் வந்தது. 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் கடைசி பகுதியை நீங்க வாசித்து பார்த்தா, முகாந்தரம் இல்லாமல் அப்படி ஒரு வார்த்தை தொடர்ந்து பாஸ்டர். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கடைசி பகுதி, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், அவன் இன்னும் தன் பக்தி என்ன செய்தான்? இன்னும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக நிற்கிறான் என்றார். அல்லேலூயா. புரியுதா? அவன் என்ன செய்தான்? அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். உத்தமத்திலே அவன் என்ன செய்கிறான்? உறுதியாய் இருக்கிறான். அல்லேலூயா. மலையாளத்தில் வெறுതെ അവനെ നശിപ്പിക്കേണ്ടതിന് നീ എന്നെ സമ്മതിപ്പിച്ചു എന്ന് അരുളി ചെയ്തു. அல்லேலூயா. புரியுதா? காரணமே வேண்டாம். நீங்க யாருக்கு எந்த தீங்கும் பண்ணண்டா. நீங்க அப்படியே நான் பாவியான மனுஷன், யாருக்கு எந்த துரோகம் பண்ணல, யாருக்கு எந்த தீமையும் பண்ணல, நான் நல்லா தான் இருக்கிறேன், அதனால ஆண்டவர் எந்த தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உண்மைதான். ஆனா ஆண்டவரே சொல்லுகிறார், சோதனைக்குள் அகப்படாமல் இருக்க விழித்திருந்து செவியுங்கள். அவன் குறிக்கோளோடு கூட என்னுடைய சமூகத்தில் வந்து வேண்டுகிறான். நீ தூங்கினால் அவன் களை விதைப்பான், நீ செவிக்க மறந்தா அவன் ஜெயத்தை எடுப்பான். அதனால் இந்த நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபத்தோடு நீ தரித்திரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபைக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு தரித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தியோடு கூட இருக்க வேண்டும். நம்ம கூட இருக்கிற விசுவாசிகள் அவங்களுக்காக நாம் தேவனோடு மன்றாட வேண்டும். அல்லேலூயா. எங்க யார் பலவீனமா இருக்கிறாங்க, யாரோட பலவீனத்தை சூஸ் பண்ணி அவர்களை அழித்து போடலாம் என்று அவன் மகனை தேடி நடக்கும் போது நாம் அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. திறப்பில் நின்று இந்த தேசத்தை நான் அழிக்காம இருக்கும்படிக்கு ஒருவனை தேடினேன். எதற்கு? இந்த தேசத்தை வேலி போட்டு காத்துக் கொள்ளும்படிக்கு, என்னுடைய சமூகத்தில் திறப்பில் நிற்கும்படிக்கு ஒரு மனுஷனை நான் தேடினேன். யாரை காணவே? ஒரு மனுஷனை காணல. நான் சொல்றேன், நம்ம சபையில வந்தா நமக்கு உள்ள ஒரு எண்ணம், நான் உண்மையானவர் ஆராதிச்சா, உண்மையானவருக்கு பயந்து நடந்தா, வசனத்துக்கு கீழ்ப்படிந்தெல்லாம் நடந்தா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்? உண்மைதான். எனக்கு நன்மை தருவார். உண்மைதான். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உண்மைதான். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உண்மைதான். உயர்வுகள் தருவார். உண்மைதான். ஆனா ஒரு பெரிய பொறுப்பை கூட அவன் நம் தலைமையில் வைத்திருக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? என்ன பொறுப்பு தெரியுமா? தேசத்தை தேவன் அழித்து போடாம இருக்கும்படிக்கு அவன் தேசத்துக்காக வேலி போட்டு காக்க ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை, ஒரு உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதா?
அப்ப இந்த நாட்கள் சபை நம்ம கொஞ்சம் தான் இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கேட்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம ஒப்பு கொடுத்து முதல்ல நம்ம செபிக்கணும். எப்படி? நமக்காக செபிக்கணும். நாம் சோதனைக்குள் அகப்படாம இருக்க ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்கணும். அப்பா, என் வாழ்க்கையில நான் சோதனைக்குள் அகப்படக்கூடிய ஏதாவது ஒரு குறைவு இருக்குமானால் அதை எனக்கு உணர்த்தி தாரும். என் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடும், என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய இரத்தம் சகல பாவங்களை போக்கி என்னை சுத்தப்படுத்துகிறது என்று வசனம் சொல்லுகிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுகும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். அவர் சமூகத்தில் வந்து அப்படியே தெரிந்து இருக்கணும். அவர் சமூகத்தில் வந்திருந்து நம்மை சோதித்து பார்த்து நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சுத்தப்படுத்திட்டு நாம் நம்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். உம்முடைய இரத்தத்துக்குள் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாள் நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும், என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறேன், அதை எனக்கு தெளிவுபடுத்தி தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் போது ஆண்டவர் உணர்த்தி தருவார். என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கக்கூடிய சபை, நாம் ஆராதிக்கக்கூடிய சபை, அந்த சபை போதகருக்காக செபிக்க ஆவியானவர் நமக்கு உற்சாகத்தை கொடுப்பார். நாம் செபிக்கணும். எதற்கு தெரியுமா? நம்மை நடத்த தேவன் கொடுத்த போதகருக்கு அவர் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நீடி ஆயுசோடு இருந்தால் தான் தேவனுடைய திட்டம் இந்த சபையில நிறைவேறும். அவர் பலவீனப்பட்டு போனார், அவர் விழுந்து போனார், யார் இந்த காரியத்தை செய்து நிறைவேற்றுவார்? நீங்க சொல்லுங்க. அதை இவர் இல்லைன்னா வேற பாஸ்டர் வருவாங்க. இவர் இல்லைன்னா சொல்லுங்க. வேற வேற ஆண்டவர் அனுப்பாம ஒரு பாஸ்டர் வந்தாருன்னா அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏன்னா நான் குவைத்தில் 2 வருஷம் ஒரு சபையின் போதகராக இருந்தேன். ஆண்டவர் கிருபையினால அங்க கடைசியில சில நபர்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சா பாஸ்டர் இல்ல பாஸ்டர். நிறைய பேர் நினைக்கிறது பிரசங்கம் பண்ண தெரிஞ்சா நான் பாஸ்டர். அப்படி இல்லப்பா. நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு பெரிய உத்தரவாதித்துவம். உங்களுக்கு தெரியுமா? இது இங்க மைக்க பிடிச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ராஜன் பாஸ்டர் சும்மா விடுவாரா? நீங்க சொல்லுங்க, விடுவாரா? விட மாட்டாரா? நான் இங்க இருந்து கண்டபடி ஏதாவது பேசிட்டு போன என்ன விடுவாரான்னு? விடுவாரா? விட மாட்டார்ல. எப்படி சொன்னீங்க விட மாட்டாரு? ஆதாரம் சொல்லுங்க. விட மாட்டாருன்னு எப்படி ஆதாரம் இல்லாம சொல்லுவீங்க? ஆதாரம் இருக்கா பைபிள்ல? இருக்கா இல்லையா? பைபிள் ஆதாரம் உண்டா இல்லையா? இது எனக்கு என்னுடைய திறமையை காட்ட வேண்டிய இடம் இல்லை. என்னுடைய திறமையை காட்ட வேண்டிய இடம் அல்ல பொறுப்பு. தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டிய இடம். அவர் செயல்படலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. பைபிள் ஆதாரம் இருக்கு. நீங்க வாசித்து பாருங்க. எபிரேயர் நிருபம் 13வது அதிகாரம் 17வது வசனம். நான் பிரசங்கம் எடுத்தது ஒண்ணு, இங்க ஆண்டவர் பேச வைக்கிறது வேற ஒண்ணு. எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறது தான் சொல்லி போகணும், வேற வழி இல்லை. வாசிங்க. எபிரேயர் 13:17. இது பாடசாலையில் கொண்டு வந்த பைபிள வாசிங்க. உங்கள பைபிள வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. அன்பானவர்களே, கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன். அந்த இடத்துல எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, சில நபர்கள், உங்க பிரசங்கம் மட்டும் இல்ல, பெரிய பெரிய பாசேஜ் பிரசங்கங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், அப்படி உள்ள போதகர்கள் எல்லாம் எங்க கையில இருக்காங்க.
ஒரு சபை போதகர் என்று சொன்னால் ஒரு பெரிய பொறுப்பை அவர் தலைமையில் அவர் வச்சிருக்கிறார். அவர்களை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் ஆண்டவர் சமூகத்தில் உத்தரவாதம் பண்ணணும். அவர்களுக்காக உணர்ந்து ஜெபிக்கணும். அவர்களுக்கு தலைவலி என்று சொன்னா பாஸ்டர் தூக்கம் வராது. அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் சொன்னா பாஸ்டருக்கு நிம்மதி இருக்காது. நான் இங்க இருக்கேன், ஒரு வாரம் எனக்கு ஃப்ரீயா இருக்கலாம் அப்படி மனசுல நினைச்சுதான் இருந்தேன். ஆனா ஃப்ரீயா இருக்கிறேன்னு கேட்டா இல்லவே இல்லை. இங்க வந்ததுல இருந்து சில குடும்பங்கள்ல சில நெருக்கங்கள் பிரச்சனைகள் வந்து என்ன செய்வதுன்னே தெரியாம மனசுல மட்டும் குழப்பிட்டு இருக்குது. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பிரசங்கம் பண்ணுறது யாரும் பிரசங்கம் பண்ணல, படிச்சு பிரசங்கம் பண்ணல, பாடலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஒரு சபை பொறுப்புன்னு சொன்னா அது நிசாரம் இல்லை. அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா விழித்திருக்கிறபடியா. புரியுதா? ஒரு ஆத்மாவை குறித்து பைபிள் சொல்கிறது முழு உலகத்தை விட விலையேறப்பட்டது. இந்த ஆத்மா அழிவை பார்த்து செல்லாமல் இருக்க அவர்களுக்காக திரட்டில் நிற்பது ஒரு போதகருடைய பொறுப்பு. அவர்கள் கொடுக்க வேண்டிய போதனை கரெக்டா கொடுக்காம, ஜெபிக்க வேண்டிய விஷயத்துல ஜெபிக்காம, அவர்களை கைட் பண்ணி நடத்த வேண்டிய விதத்துல சரியாக கைட் பண்ணி நடத்தாம சத்துருவானவர் அவர்களை கவ்விக்கொண்டு போனால் போதகரிடத்துல தான் ஆண்டவர் கேட்பார். புரியுதா? விசுவாசிக்கு ஒரு அடி கிடைச்ச போதகருக்கு 2 அடி கிடைக்கணும். நிருபங்களில் சொல்லப்பட பவுல் சபைக்கு சொல்லுவது சொல்லுகிறார். புரியுதா? அப்போ இந்த நாட்கள்ல நம்ம சபை போதகருக்காக நம்ம என்ன செய்யணும்? அன்பானவர்களை ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவனே நானும். சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவனே நானும். அப்போ நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவை அறிந்தவர்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை சுமந்து நடக்கிறவர்கள். நான் உங்களை பார்த்து ஆண்டவரே இந்த நபர்களை, இந்த சகோதரர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னா நீங்க என்ன ஆசீர்வதிக்கல. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். புரியுதா நான் சொல்றது? ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை நாம் ஆசீர்வதித்து ஜெபித்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க உங்களை நடத்துவதற்கு தேவன் கொடுத்த போதகர் குடும்பம், அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், போகிற வருகையில கூடையிலும் ஆசீர்வதியும் என்று சொன்னார். நிச்சயமாக அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆபிரகாமிடத்தில் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நானும் ஆசீர்வதிப்பேன். ஊழியக்காரரை நாம் ஆசீர்வதித்தது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வசனத்தின்படி நாம் ஆசீர்வதித்தோம் என்றால் கர்த்தர் வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்மை நடத்தக்கூடிய போதகர் குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இரண்டாவது, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். இன்றைக்கு வந்தவங்க இருக்கலாம், இனி வரக்கூடிய நபர்கள் இருக்கலாம், இதற்கு முன்னே வந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கலாம். மன கஷ்டங்கள், பேச்சுல இல்ல பார்வையில ஏதாவது மனசுல ஒரு கஷ்டம் வந்து பேசாம இருக்கிறவங்க இருப்பாங்க சில சபைகள்ல. இங்க எப்படி எனக்கு தெரியாது. ஆனா அவர்களை மன்னித்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமானால் சத்துருவானவர் அவர்களை கவ்விக்கொண்டு போகாண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்க கூட இருக்கிற கூட்டு விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதித்துவம் நமக்கு இருக்கிறது. பைபிள்ல தெளிவா சொல்லப்படுகிறது. நேரம் இல்ல, முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இப்படி ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உங்க கூட்டு விசுவாசிகள் சகோதரர்களுக்காக ஜெபிக்கணும். ஒரு ஆளுக்கு பலவீனம், ஒரு வியாதி, படிப்பு வரல பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே அந்த வியாதியை மாற்றும், அந்த பிள்ளைகளின் பலவீனங்களை மாற்றும், நெருக்கங்களை மாற்றும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் திறப்பில் நின்று அவர்களுக்காக நாம் தரித்திருந்து ஜெபித்தால் அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அதுக்கு தானே பாஸ்டர் இருக்கிறாரு. அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. பாஸ்டரோடு கூட நாமும் சேர்ந்து சுமல் கொடுக்கணும்.
ஹலோ, பாசோடு சேர்ந்து நாம என்ன செய்யணும்? சும கொடுக்கணும். ஒரு மாட்டு வண்டியில எத்தனை மாடு கட்டுவாங்க சொல்லுங்க? 2 மாடு கட்டுவாங்க இல்லையா? ஆனா ஒரு மாடு கட்டுற வண்டி இருக்கா? நான் பார்த்திருக்கிறேன். ஆனா 2 மாடு வலிக்கிறதுக்கும் ஒரு மாடு வலிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆனா இந்த 2 மாடுன்னு சொல்றது ஒண்ணு போதகரை வச்சிருங்க, ஒண்ணு சபை விசுவாசிகளை வச்சிருங்க. அவன் 2 சேர்ந்து வலிச்ச சுகமமா முன்ன போக முடியும். அல்லேலூயா. ஆனா ஒரு மாடு மட்டும் வலிச்சுட்டு போச்சுன்னா, அது கொஞ்சம் களைப்பாயிட்டுனா, பலவீனப்பட்டுட்டுனா விழுந்துடும். யாராலும் தாங்க முடியாது. புரியுதா? அவர் சபை போதகரோடு கூட அவருக்காக, அவர் குடும்ப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், கூட்டு விசுவாசிகளுக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 காரியத்தையும் நம்ம செய்து நமக்காக நாம் ஜெபிக்கணும். நான் நிறைய இடத்துல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்தபடியினால் அவருடைய நிலைமைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றம் கொண்டு வந்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உண்மைதான். அதனால நமக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பவுலே சொல்லுகிறார், நீங்க ஜெபிக்கும்போது எங்களுக்காக கூட ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக கூட என்ன செய்யுங்க? ஜெபிங்க. அப்ப உங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பசிக்கிற நேரம் சாப்பாடு கேட்டா தான் சில நேரம் சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? எப்பவும் நம்ம இப்படி செய்து ஆண்டவர்களை நடத்துவார். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு எங்கெல்லாம் சத்துருவானவன் கண்ணியை வைத்திருக்கிறது நமக்கு தெரியாது. சில நேரம் நம்ம கண்ணு அடைக்கப்பட்டது போல, நம்முடைய கண்ணு குருடாக்கப்பட்டது போல ஆகிவிடுவோம். அப்படி ஆகாம இருக்க நமக்காகவும் நாம் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ போதகருக்காக, குடும்பத்துக்காக, உங்க உடன் கூட இருக்கிற விசுவாசிகள் குடும்பங்களுக்காக, உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபித்து உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. அவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்கணும். கடைசியாக நாம் இருக்கும் பட்டணத்துக்காக, தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் குவைத்தில் இருக்கிற சில ஆட்கள் அங்க இருந்து சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஓ, என்ன நாடு, முடிந்த நாடு, ஒண்ணுக்கு உதவாத நாடு. பைபிள் சொல்லுகிறது, இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. இந்த தேசத்துக்கு நன்மை வந்தா உங்களுக்கு நன்மை வரும் இல்லையா? நான் இருக்கிற நாற்காலியை பார்த்தே என்ன செய்கிறேன்? சாபம் போடுறேன். அது உடைந்து விழுந்தா முடிஞ்சது. அது மேல நுந்தோ இல்லையோ, அதை ஆசீர்வதித்து ஜெபித்து பாருங்க. ஒரு ராணுவ வீரனை பார்த்து, அவர் ரட்சிக்கப்பட்டவன், அவருடைய அதிகாரி, இவன் இயேசுவை பற்றி எல்லாம் நாயகருக்கு சொல்றான். சொல்லதை பார்த்தோம்னா அதிகாரி, இங்க வாடா, மேலதிகாரி கூப்பிட்டாச்சு. இப்போ இந்த வண்டிய இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பார்க்கிங் ஏரியால கொண்டு போடு. அவங்க அந்த ஜீப்பு, இவர் போனார், அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணார், பார்க்கிங் ஏரியால கொண்டு போட்டார். அந்த அதிகாரி முழங்கால் படி போட்டுட்டார். அந்த அதிகாரி என்ன செஞ்சாரா? முழங்கால் படி போட்டாரு. ஏன்? அந்த வண்டியில என்ஜினும் இல்ல, 4 டயரும் இல்ல. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆச்சு, சொன்ன இடத்துல கொண்டு போய் பார்க் பண்ணியாச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த அதிகாரி முழங்கால் படி போட்டார். நீ சொல்லுகிற இயேசு உண்மையான தேவன். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா? புரியுதா நான் சொல்றது? அப்போ நான் முடிக்கிறேன். இந்த நாட்கள் நம்ம இருக்கிற பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம மேல இருக்கிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும், நம்ம வேலை செய்கிற ஸ்தாபனத்தில் இருக்கிற அதிகாரிகள் ஒருவேளை நமக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கலாம், ரொம்ப நெருக்கங்களை கொடுக்கலாம், ரொம்ப இடைஞ்சலான காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க முழங்கால் படி போட்டு அவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். இன்றைக்கு புலி போல நிக்கிறவன் நாளைக்கு பூனை போல கீழே வருவான். நிறைய சாட்சி நான் கேட்டிருக்கிறேன், நிறைய சாட்சி.
அதனால் அன்பு சகோதரங்களே, இந்த நாட்கள் நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய நேரம். நம்மை நடத்த ஆண்டவர் கொடுத்த போதகர் குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நம்மை கூட இருக்கிற விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நமக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்காக ஜெபிப்போம். நம்ம தேசத்துக்காக, பட்டணத்துக்காக நாம் ஜெபிப்போம். முடிக்கிற குறைந்தது ஒரு நாள் ஒரு 5 நபருடைய பேர் எழுதியாவது வச்சு ஜெபிக்கணும். அதை சொல்லி 5 வருஷம் மன்னிச்சிருக்க. அதை சொல்லி முடிச்ச எனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியத்தை முடிச்சு நிறைவு செய்யற ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த சபையில அனுபவத்தை தான் சொல்ல முடியும். அதனால அப்படி சொல்றேன். அந்த சபையில வந்த சகோதரர்களை பார்த்து சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் முதல்ல இருந்தாங்க. நீங்க உங்க நண்பர்களோட பேர், ரட்சிக்கப்படாத நபர்களோட பேர், 5 பேரோட பேர், குறைந்தபட்சம் 3 இல்ல அதுக்கு மேல 5, எவ்வளவு எழுத முடியுமோ எழுதுங்க. எழுதி வச்சு ஒவ்வொரு நாட்களும் அந்த பேர் மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எங்க தாய் சபையில் அதுதான் செய்து வந்தோம். இப்போ அதை செய்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை சொல்லி பொதுவாக ஜெபம் பண்ணிவிட்டேன். ஒவ்வொரு நாட்கள் இந்த சகோதரர்கள் பைபிள்ல எழுதி வைக்கப்பட்ட இந்த பேரை எடுத்து வச்சு ஜெபிக்க தொடங்கினாங்க. ஜெபிக்க தொடங்க சபை வளர தொடங்கினது. ஆத்துமக்கள் வர தொடங்கினது. பல மொழிகள் பேசுகிற மக்கள் சபைக்குள்ள வர தொடங்கினாங்க. வர தொடங்கி சபை எல்லை விரிவாக்கப்பட்டது. அப்படின்னு சொன்னா அங்க உட்கார்ந்து ஆராதிக்க இடம் பத்தாத அளவுக்கு ஆத்துமக்களை கர்த்தர் கொண்டு வர தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் அந்த குவைத் தேசத்துல அந்த கடல்ல 5 சகோதரர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். கடல்ல தான் கொடுக்கணும் பாஸ்டர் சொல்லி ஒரு சகோதரன் நிர்பந்தம் பண்ணி அங்க கடல்ல காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வண்டி பிடிச்சு அங்க அந்த 5 நபர்களை சபை மக்களை கொண்டு போனோம். கொண்டு போய் அங்க முதல்ல கடல்ல ஸ்நானம் கொடுக்கிறேன். அப்போ கடல் அங்க ஆடை இருக்குமா இல்லையா ஒண்ணும் தெரியாது. ஆனா இறங்கி ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைக்கேற்றபடி உள்ள போய் அந்த சகோதரர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. கொடுத்து மேல ஏறி வந்து ட்ரெஸ் எல்லாம் மாறி இப்படி ஆண்டவரே உங்களுக்கு நன்றியப்பான்னு சொல்லிட்டு நிக்கும்போ அத ஒரு சகோதரன் வந்து என்ன கேட்கிறார், பாஸ்டர் இந்த 5 பேர் யாரு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லி இல்ல நம்ம சபையில இப்ப வராங்கல்ல, புதுசா வராங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல 5 பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க, அவர்களை ரட்சிப்புக்குள் ஆண்டவர் கொண்டு வருவார், நீங்க நம்பிக்கையோடு கேட்டா கர்த்தர் அதை செய்வார் என்று. அந்த 5 நபர்கள் தான். அல்லேலூயா. அவன் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாரா? உங்க புருஷன் ரட்சிக்கப்பட்டாரா? பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்களா? இதெல்லாம் என்னைக்கு குணப்பட போகுதோ இன்னும் சொல்லாதீங்க. என் கூட வருவாங்க. நாங்க குடும்பம் ஆலயத்துல போவோம். பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் வசனம் படிக்கும். நாங்க சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஞானஸ்நானம் எடுப்போம். தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழுவோம். அதை கனவுல பார்த்து தினமும் தேவனுடைய சமூகத்துல ஜெபிங்க. உங்க மேல் அதிகாரிகள் பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க கூட வந்து உட்கார்ந்து இருந்து தேவனை ஆராதிப்பாங்க. எங்கேயாவது போய் ரட்சப்படட்டும் அப்படி சொல்லாதீங்க. நான் போகிற சபையில வரட்ட மாட்டேன். ஆசை இருக்கா உங்களுக்கு? ஆசை இருக்கா? எல்லா கண்களையும் இந்த நாள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம். ஆண்டவர்